ஹே ஹோமீஸ், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்ட். நான் உங்கள் புஜ்ஜி. எல்லாம் எப்படியா இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜிமிஷிக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். நேமு மற்ற இன்ட்ரோலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு க்யூட்டான கேர்ளுக்கு ஒரு பர்த்டே விஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த பர்த்டே பேபி வேறு யாரும் இல்லைடா, நான் தான். டுடே என்னோடய பர்த்டே. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி உங்கள் கூடலாம் செலிப்ரேட் பண்ணுறேன். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டு மீ. நான் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பேன், சிரிச்சிட்டே இருப்பேன், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், என்னையும் யாரும் ஹர்ட் பண்ணாத மாதிரி நடந்துப்பேன். காட் இஸ் பிளஸ் ஃபார் மீ ஃபார் எவர். ஓகேவா? எனக்காக ஒரு சின்ன ரெக்வஸ்ட்ரா, ஒரு 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக ஒரு பர்த்டே விஷ் மட்டும் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்கள்கிட்டலாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது உங்கள் கூட ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த டே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண நீங்கள் எனக்காக ஒரு விஷ் மட்டும் பண்ணுங்கள் கமெண்ட்டில், அது போதும். அண்ட் அதோட இந்த ஒன் ஷாட்டில் வந்து ஒருத்தவங்களோட நேம் மென்ஷன் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். வேறு யாரும் இல்லைடா, காயத்ரின்னு ஒருத்தவங்க அவங்க நேமை மென்ஷன் பண்ண சொன்னாங்க. ஸோ காயுமா, ஃபைனலி உங்கள் நேம் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கும் தான் அண்டு எனக்கும் தான். ஓகேவா? வாங்கடா நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் இப்போயே கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிடா, ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் த ஸ்டோரி. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு குட்டி இன்ட்ரோ. ஜிமன் ஒரு பெரிய மாஃபியா, ரொம்ப பெரிய மாஃபியா. ஆனால் அப்படி ஒரு பர்சன் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அவன் இல்லீகல் பிஸ்னஸில் அப்படி அவனை பொறுத்த வரைக்கும் தான் அங்கே எல்லாமே. அந்த மாதிரி நம்ம ஜிமனோட ஃப்ரெண்டாக எப்பயும் போல் தேயாங் ஜங்குக் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வேண்டான்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதர் குரூப்லேருந்து ஒரு பர்சன் எடுத்து போட்டிருக்கேன். ரியாலிட்டிலையுமே அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், வேறு யாரும் இல்லைடா, நம்ம காய் தான். காய் எனக்கு அண்ணா மாதிரி. ஸோ எனக்கு அவர் வேணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ஒன் ஷாட்டில் காயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் வரப்போகிற ஒன் ஷாட்லையும் காய் வந்தாலும் வரலாம், தெரியல. இதுக்கப்புறம் போக போகிறதுல பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இன்ட்ரோ. வயன் உங்களோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான கேர்ள். உங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பாவுமே செகண்ட் மேரேஜில் அந்த கேர்ள் உங்களை ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஓகேவா? இவ்வளோ தான் உங்கள் இன்ட்ரோ. உங்களோட ஃப்ரெண்டு மியா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரி கொடுத்துடலாமா? ஒன் டே ஈவினிங் டைம்டா, ஒரு டார்க் ரூம் தான் காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே வேறு யாரும் இல்லை, நான் இதெல்லாம் கொடுக்கல. நம்ம ஜிம்மனும் காயும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மச்சான், ஏதோ திங்கிங்லேயே இருக்கா மாட்டேதே, என்ன யோசிக்கிறா, கொஞ்சம் சொல்ல. அது இல்லை மச்சான், எத்தனை நாள் தான் நானும் உங்கூடையே சுற்றுறது சொல்லு பார்ப்போம். நமக்குன்னு ஒரு ஃபிகரு அதெல்லாம் வேணாமா? ஏன் உனக்கு அதெல்லாம் தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் காய்கிட்ட கேட்குறான். காயும் எத்தனை ஃபிகரு வேணாமாவா? இந்தா நம்மளுக்காக எத்தனை ஃபிகருங்க இருக்குது, நீ வேணான்றியே. எனக்கு ஓகே தான். யாரை வர சொல்கிறது? இப்போ ஃபோன் பண்ணவா? யாருக்கு பண்ணலாம்? சோஃபிக்கு பண்ணவா? இல்லை எச்சி அந்த எச்சப்போலாம் எனக்கு வேணாம். எனக்குன்னு இருக்கவ வேணும். எது உனக்குண்ணா? என்னடா வளர்ற? டேய், இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறகுறான்னா வச்சுக்கோயேன், அவனுக்குன்னு ஒருத்தி இருப்பா இல்லையா? அப்படி இருப்பாளா என்ன? அதெல்லாம் இருப்பாடா மேரே, சொல்கிறத மட்டும் கேளு. எனக்குன்னு பிறந்தவளும் இருப்பா, அதே மாதிரி உனக்குன்னு பிறந்தவளும் இருப்பா. எனக்குன்னு பிறந்தவன் எனக்கு வேணும். எங்கே இருப்பா, எப்படி இருப்பான்னா எனக்கு தெரியாது. எனக்கு அவ வேணும். உனக்கு அவள் வேணும்னா மச்சான் நம்ம காலேஜாக சுற்றணும். யாருன்னு யாருக்கு தெரியும்? அதுலேயும் இவ்வளோ பெரிய மாஃபியா ஜிமிஷியை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு வேணும்ல? ஆமாம்ல, வேணும். எப்படி மச்சான் நான் இப்போ அவ்வளோ கண்டுபிடிக்கிறது? எப்போ என்ன என்கிட்டயே ஐடியா கேட்குறியா நீன்னு? ஒழுங்கா போயிடே. நான் அம்மா அதுக்கப்புறம் எவனையும் தேடி பப்லெலாம் சுற்ற முடியாது, காலேஜாக தான் சுற்றணும் போல இருக்கேன் இனிமேலும் கூட சேர்ந்தா. ஆனால் மச்சான் நீ சொல்கிற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. நம்ம எவ்வளோ டென்ஷனில் வந்தாலும் நம்மளை கூல் பண்ணுறக்கு ஒரு ஃபிகர் இருந்தால் தாண்டா கரெக்டாக இருக்கும்.
ஸோ இனிமேல் நம்ம காலேஜ் பக்கம் போடலாமா மச்சான்? காலேஜ் எப்போ பொண்ணுது? ஐயோ, மறுபடியும் ஒரு ஃபிகருக்காக போகிறோம். ஒரு ஃபிகருக்காக இல்லை, 2 ஃபிகருக்காக. ஓகே ஓகே. ஆனால் கண்டிஷன் போட்டு லவ் பண்ணணும்டா. கண்டிஷனா? என்ன கண்டிஷனு? கண்டிஷன்லாம் லவ் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏச்சி, நம்ம என்ன அவளுங்க கிட்டேயா போகிறோம்? நம்ம 2 பேர்த்துக்குள்ள கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? இப்போது எனக்கு ஒரு ஃபிகரை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன். எனக்கு பிடிச்சிருக்க ஃபிகரோட ஃப்ரெண்டை தான் உனக்கு பிடிக்கணும். இன்னொரு ஃபிகரெல்லாம் பிடிக்கூடாது. ஏன் எனக்கு பிடிச்சிருந்த ஃபிகரோட ஃப்ரெண்டை நீ கரெக்ட் பண்ணக்கூடாதா? ஏதோ ஒன்றுடா. ஆனால் நம்மளை மாதிரி 2 பேரும் ஒன்றா இருக்கவளுங்களாக தான் இருக்கணும். அவளுங்க 2 பேர்த்த தவிர வேறு யாரும் அவளுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு ஜிமின் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். சடனாக ஒரு டோர் தான் நாட் ஆகுது. அங்கேருந்து ஒரு மேட் தான் வராரு, ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டு. சார், சொல்லு என்ன? சார், நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கள்ல ஒரு பையனோட டீட்டெயில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப் அவர் ஜிமின் கிட்ட கொடுக்குறாரு. ஜிமினும் அதை வாங்கி பார்த்துட்டு, இந்த காலேஜ் தானா? ஆமாம் சார். அண்ட் ஈவினிங் டைம் 5 o'clock வரைக்கும் இவர் காலேஜில் இருப்பார். அண்ட் இவர் ரொம்பவுமே பெரிய குடும்பத்தை பையன்றனால காலேஜில் இவருக்குன்னு ஒரு தனி மரியாதையே இருக்குது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இவன் எந்த காலேஜுன்னு தான் உன்னை பார்க்க சொன்னேன். இவனை பற்றின டீட்டெயிலாக கேட்டேன். இப்போ போதும் மச்சான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் காயை எங்கேயோ கூப்பிட்றான். காயும், எங்கே மச்சான் போகிறோம்? ஃபிகரை பறக்கவா? ஏச்சி, ஒரு குட்டி வேலை இருடா, மூடிட்டு வா. இப்போதைக்கு யோசிச்சுருக்கோம், பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் காயும் தான் அங்கேருந்து நடந்து போயிடுறாங்க. அப்படியே தான்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு காலேஜில் தான் அப்படி ஒரு கிராண்டான ஒரு மாஸான பிளாக் கலர் கார் உள்ளே என்ட்ரு ஆகுது. எல்லாருமே அந்த காரை பார்க்குறாங்க. பட் காலேஜ் எண்ட் ஆகிடுச்சு போல் இருக்குது. ஸோ எல்லோரும் வெளியே போயிட்டுருக்காங்க. எல்லாருமே, யாருக்கு இந்த காரு இவ்வளோ மாஸாக என்ட்ரு ஆகுது? ஐயோ, உள்ளே இருக்கவங்க யாருன்னு வேறு தெரியவே கூட மாட்டேங்குது. ரொம்ப பெரிய குடும்பத்து ஆள் போல் இருக்குது. நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிமின் நான் அந்த காரை விட்டு மாசாக இறங்கி அவனோட கோட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு இறங்கி நிற்கிறான். காயும் அதே மாதிரி தான். அப்படியே ஜிமின் கேன்டீன் பக்கம் தான் போகிறான். கேன்டீனில் யாருமே இல்லை, ஒரே ஒரு பையன் மட்டும்தான் உட்காந்துட்ருக்கான். ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களையும் ஜிமினோட பாடி கார்ட்ஸ் வந்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. அந்த பையன்கிட்ட தான் ஜிமின் போய் அப்படியே மாசாக காலுக்கு மேலே கால் போட்டு உட்காடுறான். அந்த பையனும், ஏய், யார் நீங்கள் 2 பேரும்? எதுக்கு என் முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கீங்க? என்ன வந்தோடனேயும் எல்லாத்தையும் துரத்தி விட்றீங்க? இதோ சரியில்லையே, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திமிரா கேட்குறான். ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. டக்குன்னு அந்த பையனை அடிச்சிட்றான். வேகமாக அடித்ததில் அவன் வாயிலேருந்து பிளட்டே வந்துடுச்சு. அவன் அப்படியே பயந்துட்டு, யார் நீங்கள்? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? என் அப்பா யாருன்னு தெரியுமா? ஐயோ, உனக்கு உங்கள் அப்பனை தெரியாதா? என்ன மச்சான், என்னைக்கு உங்கள் அப்பனை தெரியாதாமே அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் ஜிமின் கிட்ட சொல்கிறான். ஜிமினும், அத்தானே, நம்மளுக்கு தான் நம்ம அப்பனுங்க தெரியாதுன்னா எனக்கும் தெரியாது போல இருக்குது. நாங்கள் யாருங்க முக்கியம் இல்லை, உங்கள் அப்பா நம்ம முதல்ல ஃபோனை போடு அப்படின்னு ஜிமின் சொல்ல, எங்கள் அப்பாக்கா? எதுக்கு? நான் எதுக்கு கால் பண்ணணும்? யார் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எக்ஸ்ட்ரா பேசிகிட்டு இருக்கும்போதே ஜிமின் தான் காய் அப்படியே பார்க்குறான். காயும் அப்படியே ஸ்மிக் பண்ணிட்டே அந்த பையனை போட்டு செம்மையாக அடிச்சிட்றான். அவனுக்கு பிளட்டெல்லாம் ஃபேஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவனும் அப்படியே பயந்துட்டு அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான். அப்பா அப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்லும்போதே ஜிமின் அந்த ஃபோனை வாங்கிட்டு, ஹலோ கமிஷனர் சார் அப்படின்னு சொல்ல, அவரும், ஏய், யார் நீ? யாரா? நான் யாருன்னு தெரியலையா? நீங்கள் தேடின்னு இருக்கீங்களே, நம்பர் 1 மாஃபியா கிங்கு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ மாசாக காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துட்டு காலர் தூக்கி விட்டுட்டு சொல்கிறான், இந்த பார், ஒழுங்காக என்னை தேடுற வேலைலாம் விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடிடு. இல்லைன்னு வச்சுக்கோயேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஏதோ ஒரு சவுண்ட் கொடுக்குறான், அடிக்கிற சவுண்ட் மாதிரி. அதில் அந்த ஆப்போசிட் பையன் இருக்கான் இல்லையா, அவன் கத்துற சத்தம் தான் அந்த மொபைலில் கேட்குது. அவனும் அப்பா அப்பா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அந்த கமிஷனருக்கும் அப்படியே பயம் பிடிச்சிக்குது. ஏய் இதை பாரு ஜிமன், ஜிமன் சொன்னா கேளு, என் பையனை ஒழுங்காக விட்டுரு, நான் போயிடுறேன், என் பையனை எதுவும் பண்ணிடாத. வா அதான் மேன் பண்ணி நல்லா அப்பனா இருக்கே, பிள்ளைக்கு மேலே கையை வச்சோனையும் அப்படியே துடிக்கிறீங்கல்ல. இந்த மாதிரி தான்டா இருக்கணும். நானே இவனை போட்டு தள்ள வேண்டிய வேலை வரும்னு நினச்சேன். இன்னொரு தடவை என்ன நோன்னு வச்சுக்கோயேன், யோசிக்கலாம் மாட்டேன். வந்தேன்னா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன், புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்கிறான். அவரும் புரியுது ஜிமன், ஜிமன் ப்ளீஸ் என் பையனை விட்டுரு, நான் உன்னை எதுவும் பண்ணலை, உன்னோட கேஸ் எல்லாத்தையுமே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், அந்த ஆளுங்களையும் தான், என் பையனை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷனரும் சொல்கிறாரு. ஜிம்மனும் ஓகேப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையும் என் பண்ணிடுறான். என் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பையனை பார்க்க அவன் குடுன்னு ஃபோனை வாங்கிட்டு ஓடி போயிடுறான், விட்டால் போதும்னு. ஜிம்மனும் அப்படியே கேண்டனை சுற்றி பார்த்துட்டு இப்பயா இப்போ தான் ஃபிகர் வேணும்னு காலேஜை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இப்போயே காலேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீனில் இருக்க பாத்திரத்தை தான் உருட்டுறானுங்க. ஆனால் அங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னடா கேண்டீனே மொட்டையாக இருக்குது, ஒன்றுமே திங்கிறக்கே வச்சுருக்க மாட்டானுங்க இந்த பொட்டை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வெளியே போகும்போது சடனாக அங்கே ஒரு பொண்ணு வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு குடுன்னு வந்து ஓடி வந்து கீழே விழுறா. அவள் ஜிம்மனுக்கு ரைட் சைடு தான் விழுந்திருப்பான். ஸோ ஜிம்மனும் காயும் யாராவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான்டா. அப்படியே உங்கள் ஃபேஸ்லேருந்து பிளட்டெல்லாம் வருது, உங்கள் லிப்பில் இருந்தெல்லாம் பிளட் வருது. அப்படியே அழுதுகிட்டே வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே வந்து கீழே விழுந்துடுறீங்க. ஜிம்மனும் அதை பார்த்துட்டு யார் அந்த பொண்ணு இப்படி ஓடி வந்து கீழே விழுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒன் செட் ஆஃப் பாய்ஸ் கேங்கு அப்படியே உங்களை பார்த்தா ஓடி வந்து நிற்கிறானுங்க. இதை பார், எங்கே ஒரு நாள் நீ இந்த காலேஜுக்குள்ளே தான் வரணும்னு தெரியும், இருந்தும் எதுக்கு செல்லாம் ஓடுற அப்படின்னு அந்த பையன் உங்ககிட்ட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கன்னா செம்மையாக கெஞ்சுறீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் படிக்கணும், ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாத, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அந்த பையன் அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரில. அப்படியே உங்க முடிய பிடிச்சி மேலே தூக்குறான். படிக்கணுமா போகணுமா, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லி, நான் உனக்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்தேன். ஒன்று, இந்த காலேஜை முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் என் கூட தினமும் 1 மணி நேரம், அட்லீஸ்ட் 2 மணி நேரம் வந்தன்னா போதும், நீயும் படித்த மாதிரி ஆச்சு, எனக்கும் நீ கிடைச்ச மாதிரி ஆச்சு. இல்லையா இந்த மாதிரி தான். ஆனால் நீ அப்படி வந்தன்னா நான் ஒருத்தன்தான், நான் மட்டும்தான் பார்ப்பேன், எவனுக்கும் தெரியாது. ஆனால் இப்போ இங்கே நீ அடம் பிடிச்சனால நான் மட்டும் இல்லாமல் இதோ சுற்றி நிற்குதுங்களே இந்த காஞ்ச நாய்ங்க, இதுங்களும் நம்ம எப்போதுங்க, உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்ல நீங்களும் ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா? இது பாவமா? சத்தியமாக தெரில. அம்மா நீ என்ன மாதிரி பொண்ணு தெரியுமா, உன்னையெல்லாம் அடிக்கிறதுக்கு இந்த பாவம் புண்ணியம் அதெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் ஒரு ஆஃப் சாரி மாதிரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க, அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வேகமாக சுற்றிட்டு போய் கீழே விழுந்துடுறீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் கையை க்ராஸ் போட்டு மறைச்சிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. என்னை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ், என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த பையன் அப்படியே உங்ககிட்ட மாதம் நடந்து வந்து உங்களோட கால் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ் அதை அப்படியே பிடிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவன் கையை தட்டி விட்டுட்டு இருக்கும்போது சடனாக அவனோட கையை ஒரு பர்சன் நல்லா க்ரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே க்ராஸ் போட்டு அழுதுகிட்டே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அந்த பையனும் வழியில் கத்திட்டே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா வேற யாரும் இல்லை, ஜிமன் தான். அப்படியே அந்த பையனோட கையை டைட்டாக பிடிச்சி அவனை தூக்குறான். ஏண்டா படிக்க அனுப்புனா நீலாம் என்ன வேலை பார்த்துன்னு இருக்க, படிக்கிற வயசில் ரேப் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவனை போட்டு செம்மையாக அடிக்கிறான். அங்கே இருக்க எல்லா பசங்களையுமே அடிக்கிறான். நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்க, அவங்க கையை க்ராஸ் போட்டு மறைச்சிட்டு. ஸோ காயும் அப்படி தான் போட்டு அந்த பசங்களை செம்மையாக வெளுக்கிறான். மியா கரெக்டாக அந்த சைடு ஓடி வந்துடுறா. நீங்கள் மியாவை பார்த்துட்டு மியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் ஹக் பண்ணி அழுறீங்க. மியாவும் உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஜிம்மன் அந்த பசங்களெலாம் அடித்து முடிச்சுட்டு உங்களோட ஆஃப் சாரியோட அந்த சாரீ இருக்கு இல்லையா, அந்த ஷாலை வாங்கி கையில் வச்சுட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் இந்தா அப்படின்னு கொடுக்க நீங்கள் வேகமாக ஓடி போய் ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான், தலை ஃப்ளாட்டு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஜிம்மனை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மன் உங்களுக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் ஆகுது நம்ம அவரை ஹக் பண்ணிகிட்ருக்கோன்னு. ஜிம்மன் உங்களை பேக் ஹக்லாம் பண்ணல, அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கான். காயும் அந்த சைடு நின்றுட்டு ஆஹா மச்சானுக்கு ஃபிகர் ஓகே ஆயிடுச்சு போலையே, நான் தள்ளி விடாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஒரு வேளை விழுந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் ஜிம்மனோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். ஆனால் ஜிம்மன் நோ ரியாக்ஷன், அப்படியே நின்றுட்டுருக்கான், எதுவுமே பேசலை, உங்களை தள்ளியும் விடலை. நீங்கள் தான் அப்படியே அழுதுகிட்டே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுறீங்க நம்ம அவரை ஹக் பண்ணிகிட்ருக்கோன்னு. டக்குன்னு தள்ளி வந்துடுறீங்க. ஜிம்மனே அந்த சைடு தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே தள்ளி வந்துட்டு தேங்க்யூ சார், நீங்கள் யாருன்னு தெரியாது, இருந்தாலும் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஜிம்மனும் எதுவுமே பேசாமல் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டே போகிறீங்க. பட் நோ ஆன்சர். ஜிம்மன் எதுவுமே பேசலை. காய் தான் டக்குன்னு வந்து இருக்கட்டுமா, அதெல்லாம் பரவாயில்ல, இந்த நாட்டில் எல்லா பொறியங்களும் இப்படி தான் இருக்கானுங்கல்ல, எச்சைங்க, எப்போ பாரு எப்போ எவ கிடைப்பான்னு ஏறுறக்குன்னே இருப்பானுங்க, நீ தான் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் ஜிம்மனோட கால்லேயே ஒரு மிதிச்சுட்டு அவனோட கையில் இருக்கவங்க ஷாலையும் வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்கி அப்படியே வியர் பண்ணிக்கிறீங்க. மியாவும் வந்திருப்பா இல்லையா, ஸோ நீங்கள் மியாவையும் ஹக் பண்ணி அழுறீங்க. மியாவும் அதான் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் இல்லைன்னா இந்நேரம் என் ஃப்ரெண்ட் என்ன ஆயிருப்பானே தெரியாது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிம்மன் அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், அவனுங்களுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை, முன்னே எதுக்கு இப்படி பண்ண வந்தானுங்க? அது சாரிடா, இடையில ஒரு குட்டி கால் வந்துடுச்சு, ஸோ அதனால தான் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டிருந்தா சாரி. நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க, சாரி சொல்லிட்டே இருக்கீங்க. ஜிம்மனும் உங்கள்கிட்ட கேட்டிருக்கான் யார் அவனுங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ண வந்தாங்கன்னு. நீங்கள் எதுவுமே சொல்ல, அப்படியே தலையை கீழே கொஞ்சம் நின்றுக்கிறீங்க. ஜிம்மன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இது மாதிரி டெய்லியும் பண்ணிட்டுருக்கானுங்களா இல்லை இன்றைக்கி தானா? தினமும் தான் சார், இவனுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மனும் ஏன் உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லணும்னு தெரியாதா? எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை, அப்பா இருக்காங்க ஆனால் இல்லாத மாதிரி தான். எது இருக்காங்க இல்லாத மாதிரியா? புரியலையே, குழப்புற. அப்பா இருக்காரு, அம்மா இருக்கும்போதே அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அம்மானால அது தாங்கிக்கவே முடியல, ஸோ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா மட்டும்தான், அப்பா அந்த செகண்ட் ஒய்ஃபும் சரியில்லை, அவங்க அப்பா இருக்கும்போது ஒரு மாதிரியும் அப்பா இல்லாத போது ஒரு மாதிரியும் இருப்பாங்க, அப்பாக்கிட்டே நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்பா அது தெரியாமல் அந்த பொண்ணு கூட இன்னும் வரைக்கும் லைஃப் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவள் அப்பா கிட்டே இருக்க அமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கா, ஆனால் அப்பாவுக்கு அது எதுவுமே தெரியல. நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன், அது எங்கள் அப்பா கேட்குற மாதிரியே தெரியல. அண்ட் இந்த பையன் கூட அந்த பொண்ணோட தம்பி தான். அப்பா இவங்க பெரிய ஃபேமிலின்றனால என்னையும் இவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப் நான் ரன் பண்ணணும், எனக்கு அந்த வீட்லேயும் இருக்க பிடிக்கல. அதனால தான் நான் இவ கூட தனியாக வந்து தங்கிட்டுருக்கேன். யார் கேட்டாலும் அப்பா அம்மா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இருந்தும் இல்லாமல் இருக்கவங்க எவ்வளோ பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மன்கிட்ட சொல்கிறீங்க. ஜிம்மனும் சரிம்மா ஃபீல் பண்ணாத,
அப்பா அம்மாட்ட சொல்லணும்னா உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லை உனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் அந்த மாதிரி யார்ட்டையாவது சொல்லும், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. எனக்கு அப்படி யாரும் இல்லை, பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. எனக்குன்னு இருக்கிறது இவன் மட்டும்தான். நானும் இவளும் மட்டும்தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் என்னாலேயும் இவன் நிறைய கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஜிம்முனும் சரி விடு, எதுவும் ஃபீல் பண்ணதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த சைடு காயும் சரிம்மா நீ சேஃபாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க 2 பேருமே. நீங்களும் உங்கள் பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு பேக்கெலாம் எடுக்கலான்ட்டு கிளாஸ்க்கு தான் போகிறீங்க. இந்த சைடு ஜிம்முன்னா பாவண்டா அந்த பிள்ளை எப்படி சொல்லிச்சில்ல, அவெல்லாம் ஒரு அப்பன் கருமம். அதுக்கு நம்மளே எவ்வளோ பரவாயில்ல மச்சான். என்ன இவன் ஃபிகரை பற்றி இவ்வளோ ஃபீல் பண்ணுறான், ஒரு வேலை லவ் பண்ணுறானோ ஏன் மச்சான். எப்பயுமே இந்த மாதிரி அவனாவது சொன்னானா அச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவிய, இப்படி வந்து கூட ஓரா ஃபீல் பண்ண மாட்டிய. என்ன அந்த பொண்ணுக்கிட்ட புதுசாக ஃபீலிங்கு பாவம் கியோலாம் சொல்கிறேன், நம்ம நகராறில்ல அதெல்லாம் இல்லையடா அப்படின்னு காய் சொல்ல. ஜிம்முனும் இல்லை தான், இருந்தாலும் என்ன மச்சான் பண்ணுறது, ஃபிகர் பார்க்க நல்லா தான் இருக்குது, அத்தனையும் பிடிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அதானே அப்படின்னு சொல்லிட்டு காய் ஒரு நக்கலாக சிரிக்கிறான் ஜிம்முனை பார்த்து. ஜிம்முனும் அதே தான் மச்சான், நீ என்ன சொல்கிற. அது நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஓகே ஆயிடுச்சு, ஆனால் அவள் ஃப்ரெண்டு எனக்கு ஓகே ஆவாளான்னு தெரியலையே. அதெல்லாம் ஆவாடா, நீ அமைதியாக இரு அவளுங்க எப்படி இருந்தாலும் இந்த சைடு தானே வெளியே வருவாளுங்க, அவளுங்களை பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்காக அங்கே வெயிட் பண்ணுறான். காய்க்கு அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஐயோ இன்னும் ஃபிகருக்காகலாம் இவன் வெயிட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. காயுமே ஜெமினும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது மியாவை கொஞ்சம் ரூட் விட்டுருப்பான். அவனுக்குமே மியாவை பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அவனும் அப்படி மியாவுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் மியாவும் தான் அப்படியே உங்கள் ஃபேஸில் ரொம்ப டல்லாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஆயில்மெண்ட்லாம் போட்டுட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. மியாவும் இவன் ஃபீல் பண்ணாதடி, எல்லாம் சரியாயிடும், நான் அதுக்கு தான் சொன்னேன் காலேஜ் வர வேண்டாம், கரஸில் போட்டு படிச்சுக்கலான்னு, கேட்குறியா, கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மியா அதை அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே பேசிட்டு வரும்போது ஜிம்மன் உங்கள் காலேஜ்க்கு வெளியே தானே காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் தான் பார்த்துட்டு ஜிம்மனுக்கு ஹாய் சொல்கிறீங்க. ஜிம்மனும் ஹாய் அப்படின்னு உங்கள்கிட்ட கை காமிக்கிறான். நீங்கள் குடுக்குடுன்னு ஜிம்மன்கிட்ட ஓடி போயிட்டு நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை போகல. ஏன் போகல? அது உன்னை பக்கத்து ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன்னு சொன்னான், அதுதான் அவனுக்காக. ஓ அப்படியா, சரி மழை வர மாதிரி இருக்குது, சீக்கிரம் போயிடுங்க, ஓகேவா, நான் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை விட்டு போக போகிறீங்க. ஜிம்மனும் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக உங்கள் கையை பிடிச்சி தான் நிறுத்துகிறான். நீங்களும் அதை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் மாறுது. ஜிம்மன் டக்குன்னு உங்கள் கையை விட்டுட்டு சாரி, அது தெரியாமல், அச்சோ இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், அதனால என்ன அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜிம்மனும் அதனால என்னவா, பரவாயில்லன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. நீங்களும் ஜிம்மனை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இந்த காலேஜ்க்கு திடீர்னு, அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்க வந்தேன், ஸோ அதான் அப்படி இங்கே அவர் ரிட்டர்ன் வருவார், அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா, சரி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே பேசிகிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட் அங்கே பொசசிவ் ஆகிடுவா, நான் போகிறேன் பாய். பொசசிவ் ஆகிடுவாளா? எங்ககிட்ட தானே பேசிகிட்ருக்கேன். உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், இருந்தாலும் மேடம் தனியாக நிற்கிறாங்கல்ல, அதனால கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும். கோவம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு காய் ஷாக்கிங்காக கேட்குறான். நீங்களும் ஆமாம் சரியான கோவக்காரி, கோவம் மட்டும் வந்துடுச்சு, அவளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி நம்மளே பார்த்துட்ருக்கா, முறைக்கிறா, பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜிம்மனும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வச்சிடுறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு மியா கிட்ட தான் வந்துட்டு போகலாமா, அவனுங்கக்கிட்ட என்ன பேச்சு,
ஏய் என்னடி இப்படி கேட்குறான்? என்னை காப்பாற்றிருக்காரு. அவர் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது பேசணும்ல, என்ன பேசணும்ல? காப்பாற்றிருக்காரா, அங்கே தேங்க்ஸ் சொன்னேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, ஒழுங்காவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு மியா கூட நடந்து போயிடுறீங்க. அப்படியே தான்டா அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கும் ஜிமின் உங்களுக்கு அந்த இடத்துல நடந்தது தான் ஞாபகத்துக்கு இருக்குது. ஜிமின்க்கு உங்களை பற்றி ஞாபகம் தான் இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் உங்களுக்காக காலேஜ் வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் எப்பயும் போல் ரெடியாகி க்யூட்டாக காலேஜ்க்கு வந்துட்டுருக்கீங்க. சடனாக ஜிமினை பார்த்துட்டு இவர் இங்கே என்ன பண்ணுறாரு, பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு மியாவை தான் திரும்பி பார்க்குறீங்க. மியா உங்களை பார்த்துட்டு போனால் கொன்னுடுவேன் அப்படின்றா. நீங்கள் ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போகிறீங்க ஜிமின்கிட்ட தான். மறுபடியும் நீங்கள் ஜிமின்கிட்ட ஹாய் அப்படின்னு சொல்ல ஜிமினும் ஹே ஹாய் எப்படி இருக்க, உடம்புலாம் எப்படி இருக்கு, ஓகேவா, எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இங்கே அது அது தெரிஞ்சவங்கள பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினை பார்த்து கேட்குறீங்க. ஜிமினும் ஆமாம் தெரிஞ்சவங்கள தான் பார்க்க வந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? இல்லை தெரிஞ்சது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினும் ஹலோ நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல அப்படின்றான். நீங்களும் என்ன பார்க்க வந்தீங்கன்னு நான் சொல்லலையே அப்படின்னு சொல்ல சரி 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 நான் கிளாஸ்க்கு போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு போக போகிறீங்க. ஜிமின்னா ஒரு நிமிஷம் இல்லை, அது என்ன வர ஹாய் அப்புறம் போகிற பாய், எனக்கு புரியல, நீ எதுக்கு என்ன தேடி வர? நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, சரி அந்த ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ ஹாய் சொல்ல தான் வந்தியா? ஆமாம் ஹாய் சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜிமின் சம்மந்தமே இல்லாமல் டக்குன்னு எனக்கு ஏதோ உன்னை பார்த்தா ஹாய் சொல்ல வந்த மாதிரி தெரிலையே அப்படின்னு கேட்க நீங்களும் வேறு எதுக்கு வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது அப்படின்றான். நீங்களும் வச்சுக்கோங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் அதுதான் நல்ல மைண்டில் வச்சுக்கோ, நான் உங்கள் அப்பா மாதிரி கிடையாது, ஒருத்தவங்கள கூட வச்சுட்டு இன்னொருத்தவங்க கூட லைஃப் வாழ்றதுக்கு அப்படின்னு ஜிமின் டக்குன்னு சொல்லிடுறான். அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு நானும் எங்கள் அப்பா கூட இந்த பொண்ணு மாதிரி கிடையாது, நான் எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அழுதுகிட்டே போயிடுறீங்க. காய் தான் தி லூஸ்க்கு என்னடா பேசி வச்சுருக்க, இப்போ எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட அதை பேசினேன்? ஆமாம்ல இல்லை மச்சான், என்ன பேசுறதுன்னு தெரியலை, என்ன பேசுறதுன்னு தெரிலனா மயிறு அதுதான் பேசுவியா? நான் என்ன சொல்கிறதா? இல்லைடா அது லூசு பூ மாதிரி பண்ணி வச்சிருக்கான், இப்போ பாரு அழுதுட்டு ஓடுறான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காய்தான் தலையில் கையை வச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறான். நீங்கள் இங்கே அழுதுகிட்டே மியா கிட்ட தான் வரீங்க. மியாவும் என்னாச்சு, ஏன் அழற, ஏதாச்சும் சொன்னானா? இல்லை ஒன்றும் சொல்லலை. அப்புறம் ஏன்டி அழுகுற அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னது தான் சொல்கிறீங்க. மியாவுக்குன்னா செம்ம கோவம் வருது. அதுக்கு தான் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லாதன்னு சொல்கிறது. மியா நீங்கள் ஜிமின்க்கு ஆப்போசிட் தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ மியா பேசினது எல்லாமே ஜிமின்க்கு அதுலேயும் விழுகுது. அதுக்கு தான் எல்லாருக்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுங்கிறது. கண்டவங்கிட்டலாம் போய் பர்சனலாக சொன்னேன்னா இப்படி தான் குத்தி காமிப்பானுங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பானுங்கன்னு நினைக்காதன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், ஏன் தான் இப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்களும் அப்படியே அழுதுட்டு ஜிமினை திரும்பி கூட பார்க்காம போயிடுறீங்க. ஜிமினுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுது. அவன் எதுக்காக அந்த சுச்சுவேஷனில் அந்த வேர்டை சொன்னான் அப்படின்றது அவனுக்கே தெரியல. நீங்களும் அப்படியே அழுதுட்டு ஜிமின் பேசினதையே தான் நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே தான்டா 2 days ஸ்கிப் ஆகிடுது. ஜிமின்னு உங்களை பார்க்கவே இல்லை. நீங்களும் ஜிமினை பார்த்தாலுமே இப்போல்லாம் பேசவே மாட்டேறீங்க. உங்களுக்காக டெய்லியும் அந்த காலேஜ்கிட்ட வெயிட் பண்ணுவான், அதெல்லாம் பண்ணுவான். ஆனால் நீங்கள் ஜிமினை பார்த்தாலும் பேசாமல் எதுவுமே கண்டுக்காத மாதிரி யாருனே தெரியாத மாதிரி போயிடுவீங்க. ஜிமினுக்குமே இது ஒன்றுமே புரியல. ஐயோ மயிரா பண்ணுறா, எல்லாம் நீ பண்ணது தான், ஒத்தா நீ யார்றா, நீ எதுக்கிட்ட அப்படி பேசின, உங்கள் அப்பனை மாதிரி இல்லைன்னு. அது நம்மளை நம்பி தான் சொல்லிச்சு, நீ காப்பாற்றினையே எதுக்குன்னு என்னாச்சுன்னு கேட்டேன்னு. நீ பாட்டுக்கு உளறி வச்சிருக்க. அம்மா நீ சொல்லி எதுக்காக அப்படி பேசுன?
இல்லை மச்சான், ஆக்சுவலாக நான் வேறு பேச வந்தேன், ஆனால் அங்கே வேறு பேசிட்டேன்டா. நீ வேறு நொட்டை வந்து வேறு நொட்டிட்டேன், எனக்கு தான் நல்லதாக வந்துடப்போகுது. பாவம் மச்சான், உன்னை நம்பி தானே சொல்லிச்சு. இப்போ அது உன்னை பற்றி என்ன நினச்சிருக்கோம்? விடு, எவன் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனும் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இதை பேர் இதுக்கப்புறம் இந்த காலேஜ் பக்கம் வர்றது, இந்த பொண்ணை பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் மச்சான், அவ்வளோதான், என்ன முடிஞ்சு புரியுதுல்ல, வேறு பொண்ணை தேடி போக வேண்டியது தான். இவ ஏதோ பெரிய இது மாதிரி பண்ணுறா, ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனும் அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். அப்படியே நைட் டைம் ஆகுதுடா. நீங்கள் எப்பயும் ஒர்க் பண்ணுற ஒரு கஃபேல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. மார்னிங் காலேஜ் அண்டு ஈவினிங் வந்து ஒரு 9 o'clock நைட் அது வரைக்கும் கஃபேல ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ ஒரு 8:30 கிட்ட இருக்குது. நீங்கள் தான் கஃபேல தான் உட்காந்துட்ருக்கீங்க. அந்த கஃபேல ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்க அந்த ஸ்டாஃப்ஸ் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சடனாக ஒரு பொண்ணு தான் உங்ககிட்ட வந்துட்டு, ஹே வாயன், இந்தா எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தேர்டு பெஞ்சில் காஃபி ஆர் ஒரு டீ கேட்டிருக்காங்க அண்ட் ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கேட்டிருக்காங்க, போய் ரெடி பண்ணி கொடுத்துரு, ஓகேவா அப்படின்னு அந்த பொண்ணு உங்கள்கிட்ட திமுறாக சொல்கிறான். நீங்களும் பயந்த பூனை மாதிரி, ஓகேக்கா கொடுத்துட்றேன், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஜிம்முன்னு பேசினதே மைண்டில் வச்சுட்டு ஒரு யோசனையிலேயே அவங்களுக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் வைக்கிறீங்க. அந்த பர்சன் அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க, நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி. அப்படியே அங்கே இன்னொரு பர்சன், ஹே வாயன் ஹாய் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சடனாக யாராது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். உங்களை பார்த்துட்டு ஹாய் சொல்லியிருப்பான். நீங்களும் ஹாய் தயாங் சார், நீங்கள் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சார் சொல்லக்கூடாதுன்னு. இல்லை சாரி, நீங்கள் எப்படிங்க? இவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை தான் காமிக்கிறான். நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே டவுன் ஆகிடுது. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு, ஓ அப்படியா, ஓகே நீங்கள் பேசுங்க, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்ப போகிறீங்க. தான், காலேஜில் எப்படி போகுது? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கஃபேல ஒர்க் பண்ணாத, ஏதாவது ஹெல்ப்னா கேளுன்னு. அந்த ஹேபிட் மட்டும் இருக்காதே. இல்லை அது இதுன்னு நல்லா சாக்கு வேணா சொல்லு, அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயங்கவங்கள்ட்ட ரொம்பவுமே ஜாலியாக பேசுகிறான். நீங்களுமே தயக்கிட்ட ஒரு மாதிரி சிரிச்சு நல்லா ஜாலியாக தான் பேசுகிறீங்க. நீங்களும் அப்படியே சரி எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஜிம்முனும், யாரா அந்த பொண்ணு? செம்ம பொண்ணு தெரியுமா, ரொம்ப நல்ல பொண்ணுடா, பாவம், ஆனால் பெரிய கஷ்டத்தில் இருக்குது. ஆனால் உண்மையாலுமே அவளை கட்டிக்க போகிறவ ரொம்ப கொடுத்து வச்சவன். நானுமே கரெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இவளை பார்த்தா அந்த மைண்ட் வராது. கூட வச்சு பார்த்துக்கணுன்னு தான் தோணும். தங்கச்சி மாதிரி, ஆனால் ஒவ்வொரு சமயம் பார்க்க லவ்வராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஆனால் தங்கச்சி நல்லா இருப்பாள், பேசுவா, நல்லா பண்ணுவா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ஆஹான்னு புகழ்றான். ஜிம்முனும், இவ்வளோ நல்லா பொண்ணா இவளை போய் தப்பாக பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே டேவும், சரி மச்சான், நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, நானும் கிளம்புறேன், ரொம்ப நேரமாக அந்த கிளம்பு வேறு கால் பண்ணிட்டே இருக்கான் நொய்யின்ட்டு. நான் போய் பார்க்குறேன். ஆமாம், உன் ஒர்க்கெலாம் எப்படி போகுது, என்ன மாஃபியா ஒர்க்கெலாம் கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக கேட்குறான். அவனும், அதெல்லாம் கரெக்டாக தான் போகுது. என்ன அந்த கமிஷனர் தான் குடைச்சல் கொடுத்துன்னு இருந்தான், இப்போ அவனையும் தட்டி விட்டாச்சு. ஆமாம் கேள்விப்பட்டான், ஊரை விட்டே போயிட்டானாமே. இது ஊரை விட்டே போயிட்டானா? ஆமாடா ஊரை விட்டே போயிட்டான்னு தான் சொன்னாங்க. தெரியலையே மச்சான், அதெல்லாம் தெரில, ஆனால் எனக்கு குடைச்சல் கொடுத்தான், அவன் பையனை போட்டு 4 தட்டு தட்டினேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, அதனால தான் போயிருப்பான் போல இருக்கு. சரி மச்சான், எப்படியோ ஒன்று நல்லா பண்ணு சரியா, இன்னொரு 2 months தான், நானும் இதுக்கப்புறம் உன் கூடயே வந்து ஜாயின் ஆகிக்கலான்ட்டு இருக்கேன். எதுக்கு? அப்புறம் என்னடா எதுக்குன்னு கேட்குறேன். எத்தனை நாள் தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் அது இதுன்னு போட்டு தலையிலேயே போட்டுக்கிறது. நீ பாரு எவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் நான் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்க, உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிம்மினை பார்த்து சொல்கிறான். ஜிம்மினும், யார் நான்?
நீ வேற ஏன்டா, சரி கிளம்பு, உனக்கு தான் டைம் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்ல, சரி மச்சான் நாளைக்கு பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. உங்களுக்கும் கஃபே க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுது. ஜிம்மின் அது வரைக்கும் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு மியாவும் நீங்களும் தான் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்தா இன்னும் ஜிம்மின் அதே பிளேஸில் தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு யாரும் இங்கே உட்காந்துருந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் மியாவும் அப்படியே வெளியே போயிடுறீங்க. ஜிம்மின் நீங்கள் போகிறத பார்த்துட்டு வேகமாக உங்கள் பின்னாடி தான் ஓடி வரோம். நீங்கள் திரும்பி பார்க்கல, மியா தான் திரும்பி பார்த்துட்டு என்னடி இவனுங்க நம்ம பின்னாடி வரானுங்க, யார் வந்தால் எனக்கு என்ன, நீ அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கூட்டிகிட்டு நீங்கள் 2 பேரும் தான் அவ்வளோ ஜாலியாக சிரித்து பேசி நடந்து போயிட்டுருக்கீங்க. வேணும்னே சிரித்து பேசி நடந்து போயிட்டுருக்கீங்க. நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஹர்ட் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜிம்மினுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ ஜிம்மின் உங்கள் பின்னாடி வந்துட்டு காயதான் இப்போ எப்படியாவது அவளை ஸ்டாப் பண்ணுறேன், இல்லைங்கொத்த அவனை மிதிச்சிருவேன். நீ திட்டிட்டு நான் எடா ஸ்டாப் பண்ணும், மச்சான் எனக்கு தெரியாதுடா, அவள்கிட்ட பேசணும், ஒழுங்காக நீ இப்படி உங்களை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு குழந்த மாதிரி காய்கிட்ட அடம் பிடிச்சிட்ருக்கான். காயும் சரி இரு அவள் அந்த பொண்ணை பக்கத்து பொண்ணை கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா பொண்ணுங்களா ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் மியாவும் நின்றுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. காய் உங்ககிட்ட வந்துட்டு தங்கச்சிமா ஒரு 5 நிமிஷம் உன் ஃப்ரெண்டை என் கூட அனுப்பி வைக்கிறியா அப்படின்னு கேட்க நீங்கள் உங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்குது. பிகாஸ் ஒரு தனி ரோட்டில் இப்படி ஒரு பையன் வந்து கேட்டானா வாட் அப்படின்னு கேட்குறீங்க. ஐயா பேசுறதுக்கு தான் சொன்னேன், பேசிட்டு தான் இங்கே நின்று தான் பேசுகிறோம், அனுப்பி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். மியாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் மியாவை அனுப்பி வைக்கிறீங்க. மியாவும் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறா. அதெல்லாம் நல்ல பையன்தான் போ அப்படின்ற மாதிரி சொல்லி விட்றீங்க. மியாவும் அமைதியாக காய்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கா. இங்கே காய் அவன் ப்ரப்போஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஜிம்மினை விட்டு நீங்கள் எதுவுமே பேசலை, ஜிம்மினை விட்டு தள்ளி தான் நிற்கிறீங்க. ஜிம்மின் சரி நம்ம பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் ஒரு மாதிரி சரி செஞ்சுட்டு உங்ககிட்ட தான் நடந்து வரான். நீங்கள் ஜிம்மினை விட்டு தள்ளி போயிடுறீங்க அந்த சைடு. ஜிம்மின் ஒரு ஸ்டெப் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் ஒரு ஸ்டெப் அந்த சைடு எடுத்து வச்சு நவுந்து நின்றுக்கிறீங்க. ஜிம்மின் இதை பார்த்துட்டு ஓவராக பண்ணுறியா, இருட்டி உன்னை எப்படி என்கிட்ட வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நான் யாருக்கோ கால் பண்ணுறான். அந்த சைடு போயிட்டு அவங்களும் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் என் பண்ணிடுறாங்க. அப்படியே தாண்டா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்கிப் ஆகுது. மியா வர மாதிரியே தெரில. நீங்களும் மியாக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ஒரு நைட் டைம்ன்றனால அங்கே நிறைய பசங்க குடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க ரோட்டில். ஜிம்மின் அதை பார்த்துட்டு இப்போ இப்படி நீ என்கிட்ட வரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். அந்த பசங்க உங்களை பார்த்துட்டு உங்கள்கிட்ட தான் வராங்க. அங்கே பாடுறா ஃபிகர் தண்ணியாக நின்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க உங்ககிட்ட நடந்து வரும்போது நீங்கள் ஐயோ என்ன இந்த குடிக்காரங்க நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை தான் திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மின் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த சைடு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். நீங்களும் அப்படியே ஜிம்மின் கிட்ட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஜிம்மின் இப்போ எப்படி வர பார்த்தியா, யாருக்கிட்ட என்கிட்டே வா ஜிம்மின்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவனே மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் இவன்கிட்ட நான் பேசக்கூடாது, போகவே கூடாது, என்னானாலும் பரவாயில்ல, ஏன் நீயே அவனை பார்த்துக்கோ, யாரும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு ஜிம்மினை விட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பீங்களா, மறுபடியும் தலையை வந்து நின்றுக்கிறீங்க. என்ன இவன் ஒரு ஸ்டெப் எடுத்து என்கிட்ட வச்சா போயிட்டாலே, சரி இது ஒர்க் அவுட் ஆகாது போல் இருக்குது, அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் இப்போ ஒருத்தர் கால் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ டே அவன் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில, நீங்கள் போங்க பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலும் கட் ஆகிடுது. இவங்க எதை சொன்னாலும் ஓகே அதாவது வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படின்னு நிமிந்து பார்க்குறான். அந்த பசங்க அவங்கக்கிட்ட வந்து வம்பு பண்ணிகிட்ருக்கானுங்க. ஜிம்மினும் இவனுங்க என்ன சொன்னால் இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கால் பண்ணுறான். அதில் இருக்க யாருமே ஃபோன்லாம் எடுக்கவே இல்லை. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகிடுது. டே எங்கே இருக்கீங்க, அண்ணா நீங்கள் தானே நான் இப்போ வேண்டான்னு நீங்கள், அதுதான் நாங்கள் கிளம்பி வந்துட்ருக்கோம், ஆனால் நாங்கள் இன்னும் வீட்டை விட்டே கிளம்பல, நீங்கள் வேண்டான்னீங்களா, அதனால் நாங்கள் அப்படியே வீட்லேயே உட்காந்துக்கிட்டோண்ணா. நீங்கள் வரலையா அண்ணா, நீங்கள் தானே வேண்டான்னீங்க. ஆமாம் நான் தான் வேண்டான்னு. சரி விடு பாய் வைக்கிறேன். அண்ணா ஏதாச்சும் பிரச்சனையா,
இல்லைடா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்குறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். அந்த கால் எண்ட் ஆனதுமே ஜிம்முன்னு அப்படி தான் பார்க்குறவங்கள. நீங்கள் அப்படியே அழுதுட்டு அந்த பசங்க அவங்கள எங்கெங்கேயோ டச் பண்ண வரானுங்க, நீங்கள் அவனுங்க கையெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஜிம்முன்னு அதை பார்த்துட்டு ஒரு பையன் கரெக்டாக அவனோட கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஜஸ்ட்டு கிட்ட வைக்க வரான். நீங்கள் அப்படியே பதறிட்டு உங்கள் கையை வச்சு உங்களோட க்ராஸ் பண்ணிக்கிறீங்க அவங்களுக்கு. ஆனால் அந்த கை உங்கள்கிட்ட வரவே இல்லை, டைட்டாக ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கை உங்களை டச் ஆகவும் இல்லை, உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகவும் இல்லை. அண்டு அதை மீறி உங்கள் மேலே இருந்தால் இன்னும் 2-3 கையுங்கெல்லாம் அப்படியே கீழே இறங்கிடுது. நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ஜிம்முன்னு தான் நின்றுட்டுருக்கான். ஏண்டா ரோட்டில் ஒரு பொண்ணு தனியாக நின்றக்கூடாதே, வந்துடுவீங்க, நான் இங்கே எதையோ பார்த்தா காலத்துக்குமே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அந்த பசங்களை போட்டு செம்மையாக அடிக்கிறான். அவனுக்கு அவன் கோட்டு வேறு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஸோ அந்த கோட்டு கழட்டி உங்கள்கிட்ட தான் கொடுக்குறான். நீங்கள் அப்படின்னு பார்க்க இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள போட்டு செம்மையாக அடிக்கிறான். நீங்கள் தான் அந்த பசங்களையும் அடிக்கிறான், ஜிம்மனுக்கும் அடி விழுகுது. ஸோ நீங்களும் வேண்டாம் வந்துடுங்க, அடி விழுகுதில்ல, நீ வந்து அந்த சைட் போடி, நீ இருந்தால் தான் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட நீங்களும் காய்கிட்ட தான் வேகமாக ஓடி போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே அடிச்சிட்ருக்காரு, நீங்கள் நின்று கடலை போட்டுட்ருக்கீங்க, போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதான் என் மச்சான் சாமான் வச்சுப்பான், நான் என் அப்பிகிட்ட பேசிக்கிறேன், நீ என்ன சொல்கிற ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் அம்மியா கிட்ட என்னமோ கேட்டுட்ருக்கான். இந்த சைடு நீங்கள் ஜிம்மனையே பார்த்துட்டு உங்களுக்கு பாவமாக இருக்குது, ஐயோ அடி விழுகுதே அப்படின்னு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட தான் வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. அந்த பசங்களும் அடி தாங்காமல் ஓடி போயிடுறானுங்க குடு குடுன்னு. ஜிம்மன் நான் அவங்கக்கிட்ட வந்து உனக்குலாம் அறிவே இல்லையா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எவனாவது உன்னை வந்து ஏதாவது பண்ண வந்தான்னா ஒழுங்காக எதிர்த்து பேச கற்றுக்கும், சும்மா கண்ணை மூடி நின்று அழுதுன்னு இருக்க, அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் திட்டுறான். நீங்களும் அது வந்து எனக்கு அந்தளவுக்குலாம் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன்கிட்ட அழுதுட்ருக்கீங்க. ஜிம்மனும் சரி விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஜிம்மன் நீங்கள் ஹக் பண்ணுவீங்கன்றதுக்காகவே ஒரு கையை இப்படி உங்கள்கிட்ட கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி இப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி கையை நீட்டி பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை சும்மா தான், இந்த தடவை ஹக் பண்ணிடலாம், அழுக மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜிம்மன் உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கூட்டிகிட்டு போயிடுறீங்க. மியாவும் ஐயோ இந்த உலகத்தில் பொறுக்கி பசங்கத்தால் தாங்க முடியல அப்படின்னு பேசிட்டு வந்துட்டுருக்கா. ஜிம்மனும் காயும் உங்கள் பின்னாடி தான் வராங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு என் பின்னாடி வரீங்க? வீடு வரைக்கும் சேஃபாக தான் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வைக்கிறான். நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே போனீங்க. ஜிம்மனோட கோட்டு இன்னும் உங்கள் கையில் தான் இருக்குது, அது ஜிம்மனுக்குமே ஃபீல் ஆகலை. நீங்களும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே வந்த கோட்டையும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க. ஒரு வழியா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மனும் காயும் கீழே நின்றுட்டு உங்களுக்கு பாய் சொல்கிறாங்க. நீங்களும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறீங்க. அப்படியே தாண்டா கொஞ்சம் ஒரு 5 minutes டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் என்னது என் கையில் இன்னமும் வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிம்மனோட கோட்டு தான் இருக்குது. ஐயோ நான் இவரோட கோட்டை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா கிட்ட சொல்கிறீங்க. மியாவும் ஐயோ இப்போ என்னடி பண்ணுறது, இவரோட கோட்டை நீ பாட்டுக்கு கொண்டு வந்துட்டா இப்போ அவர் என்ன பண்ணுவார் தெரியல, ஆனால் இல்லை இந்த கோட்டு இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கோட்டை தான் எடுத்து பார்க்குறீங்க. அதில் ஒரு இதில் கன் இருக்குது. அதை பார்த்தவங்களுக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. கண்ணா என்னது கன்னெல்லாம் இவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கன்னை தான் எடுத்து பார்க்குறீங்க. கன்னே செம்ம வெயிட்டு. இன்னொரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேருந்து எடுக்கிறீங்க. அதுக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் ஒரு பேக்கெட்டில் ஒயிட் கலரில் உள்ள ஏதோ சுகர் சால்ட் எல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு மியா கிட்ட எடுத்து கேட்குறீங்க. மியாவும் ப்ரௌன் சுகர் அப்படின்றா. நீங்கள் ப்ரௌன் சுகரா, இவர் யார், இவரோட கையில் இவர்கிட்ட எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கிங்காக கேட்டுட்ருக்கீங்க. மியாவும் அதானே இவங்க 2 பேரும் யாராக இருப்பாங்க, இவன் என்னமோ தப்பாக இருக்குது, நீ பேசாமல் இதை போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடு
அவர் எங்கே இருப்பாருன்னு எனக்கு தெரியாதே, எங்கே இருப்பாரு, இப்போ தான் போயிட்டுருப்பாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கூட்டிகிட்டு தான் ஓடுறீங்க. நீங்கள் அந்த வேகமாக போகும்போது வேகமாக தான் போயிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ அங்கே ஏரியா டரனில் ஜிமின் போகிறதையும் பார்க்குறீங்க. வேகமாக ஜிமின் அப்படின்னு கத்த போகிறீங்க. சடனாக ஒரு கார் தான் ஜிமின்க்கு ஆப்போசிட்லேருந்து வருது. அதில் வந்து நிறைய பேர் இறங்குறாங்க. ஜிமின் அவனோட கோட்டை தான் தேடுறான். சடனே யார் இவங்கெல்லாம், என்ன நடக்குது அப்படின்னு நின்று அந்த தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. மியா அவங்கள இருட்டாக இருக்க ஒரு பிளேஸில் கூட்டிகிட்டு போய் ஒளிய வச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஜிம்மில் நிறைய பேர் போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கோ அது இதுன்னு நிறையா பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க எல்லாத்தையுமே. என்ன நடக்குது, அவர் ஏன் எல்லோரும் அடிக்கிறாங்க, ஐயோ எனக்கு இங்கே ஒன்றுமே புரியலை. கிம்யா காய் உங்ககிட்ட என்னடி சொன்னார், அவர் யாருனாச்சும் சொன்னாரா? அதெல்லாம் என்கிட்ட அவர் எதுவும் சொல்லலை. ஆனால் அவர் என்னை லவ் பண்ணுறாருன்னு சொன்னார். ஜிம்மினும் ஒன்று லவ் பண்ணுறதா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. உங்களுக்குன்னா ஜிம்மின் அடி வாங்கிறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களால் இப்போதைக்கு போக முடியாது இல்லையா? அங்கே போனீங்கன்னா உங்களுக்கும் ஏதாவது ஆகிடும் அப்படின்றதுக்காகவே மியா உங்களை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறா. நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. அப்படியே தாண்டா அங்கே இருக்கவங்கலாம் ஜிம்மினை அடிச்சுட்டு அவனோட ஜஸ்ட்டுக்கு கிட்ட வயிற்றுல அப்படின்னு ஷூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. ஜிமின்கிட்ட ஓடி போய் ஜிமினை உங்கள் லேபில் வச்சுட்டு, ஜிமின் உங்களுக்கு என்னாச்சு, யார் அவங்களாம், நீங்கள் யார், எதுக்காக அவங்க இப்படி உங்களை பண்ணாங்க, என்னாச்சு ஜிமின், ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்கள், ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தான் எழுப்புறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மியா கிட்டே சொல்ல, மியாவும் சரின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸுக்கெலாம் கால் பண்ணுறா. காய்க்குமே செம்ம அடி விழுந்திருக்கும், அவனுக்குமே ஷூட்டிங் அதெல்லாம் போயிருந்துருக்கும். மியா காயை தான் பார்த்துட்டு செம்மையாக அழுகிறா. 2 ஆம்புலன்ஸும் அங்கே வருது. ஸோ ஜிமின் காய் 2 பேர்த்தையுமே ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. நீங்கள் ஜிமின்கிட்டையும் காய்கிட்ட மியாவும் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே உட்காந்து 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்களுக்குன்னா செம்மையாக அழுக வருது. என்ன நடக்குது என்னன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறீங்க. ஜிம்மினை தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க. உங்களை தான் நர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் இவருக்கு என்ன ஆகுறீங்க? நான் வந்து சொல்லுங்கள் மேம், நீங்கள் இவருக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் இவருக்கு சர்ஜரி அதெல்லாம் பண்ண முடியும். பிகாஸ் யாருன்னு தெரியாதவங்களை நம்பிலாம் எங்களால் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்க முடியாது, சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் நான் அவரோட ஒய்ஃப், அவருக்கு ப்ளீஸ் சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்கள், அவருக்கு நிறையா ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுகிறீங்க. அவங்கள்ட்ட ஒரு பேர்லேயும் சைன் வாங்கிக்கிறாங்க ஒரு பேப்பரில். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அதுலேயும் சைன் பண்ணி கொடுத்துட்றீங்க. நீங்கள் அவரோட ஒய்ஃபா? ஆமாம், நான் அவரோட ஒய்ஃப் தான். உண்மையாலுமே நீங்கள் அவரோட ஒய்ஃப் தானே? என்ன கொஸ்டின் இது? இவரோட பேபி என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, சீக்கிரமாக இவரை அட்மிட் பண்ணுங்கள், இவருக்கு நிறைய ப்ளீட் ஆகுது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அவங்களும் அவரோட பேபி என் வயிற்றில் வளருது அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறமேட்டு தான் உங்களையே நம்பி சரணா அவருக்கும் ஜிமின்க்கும் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மியாக்கும் அப்படி தான் ஒரு மாதிரி பயமாயிடுது. ஸோ அவளும் இவரோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறா. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே தாண்டா 2 days ஸ்கிப் ஆகிடுது. ஜிமின் இப்போ கொஞ்சம் க்யூர் ஆன மாதிரி தெரியுது. நீங்கள் மியா கிட்டே இருந்துட்டு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு வரீங்க. நீங்கள் வரும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு குட்டி கொஸ்டின், யார் இவர் 2 days ஹாஸ்பிட்டலில் இருக்கார், இவருக்கு என்ன ஆச்சு என்னன்னு கேட்க யாருமே வரல, இவரோட அம்மா அப்பான்னு இவருக்கு யாருமே கால் பண்ணல, அண்ட் இவருக்கு ஒரு லவ்வர் இருக்கிறதா சொன்னார்ல, அந்த பொண்ணு கூட ஏன் இவருக்கு கால் பண்ண மாட்டேது, என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாஷ்ரூமில் தான் அப்படி போயிட்டுருக்கீங்க, திங்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. இந்த சைடு ஜிமின் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்ன பிளேஸ் இது, ஹாஸ்பிட்டலுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நான் அப்படியே கேட்குறான் பக்கத்தில் இருக்க நர்ஸ்கிட்ட.
அவங்களும் உங்கள் ஒய்ஃப் தான் சார் கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்ல. ஒய்ஃபா? என்ன சொல்கிறீங்க? அவங்க அப்படி தான் சொன்னாங்க. பாவம் ரொம்ப பயந்துட்டாங்க. இப்போ தான் வாஷ்ரூம் போனாங்க, வெயிட் பண்ணுங்க வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நர்ஸும் இன்னொரு நர்ஸ்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் வாஷ்ரூம் போயிட்டு கரெக்டாக ரூம்குள்ளே வரீங்க. அவங்களும் மேம் உங்கள் ஹஸ்பண்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு, வந்தோன்னே உங்களை தான் கேட்டார் அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஓப்பன் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஜிம்மனை தான் பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மித் பண்ணிட்டு, நீ என்னோடய ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் அது இப்போ எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்கு, உங்களுக்கு ஓகே தானேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வெளியே போகும்போது பார்த்து போங்கன்னு, நான் சொல்கிறது மட்டும் கேட்கவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நர்ஸ் இருக்காங்கன்றதுக்காக கொஞ்சம் நடிக்கிறீங்க. ஜிம்முனும் என்ன வளரிட்டு இருக்கா இவ, காய் எங்க அப்படின்னு கேட்க, அவர் பக்கத்து வார்டில் இருக்கார், மேயா தான் அவர் கூட இருக்கா, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்முனும் நான் அவனை பார்க்கணும், எனக்கு அவனை பார்க்கணும், கூட்டின்னு போவான் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்ல, அவர் நல்லா தாங்க இருக்கார், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. நீங்கள் ஜிம்முனை என்னங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நர்ஸும் ஓகே மேம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போயிடுறாங்க அவங்க வாக் முடிச்சுட்டு. நீங்கள் அப்போ தான் ஒரு லாங் ப்ரீத் பண்ணிட்டு, சபா சொன்ன பேச்சை கேட்க மாட்டிங்களா, அவர் பக்கத்து ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்கிட்ட அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மினும் நீ என்னோடய ஒய்ஃபா, எதுக்கு அப்படி போய் சொன்ன, அப்படி அது அவங்க அப்படி சொன்னால் தான் உங்களை அட்மிட் பண்ணிப்போன்னு சொன்னாங்க, ஸோ அதனால் ஒய்ஃப்னு போய் சொன்னேன். சரி நீங்கள் நான் வந்துட்டு அவங்க கேட்கவா, நீங்கள் யாருங்க, எதுக்காக அவங்க உங்களை ஷூட் பண்ணாங்க, நான் மட்டும் அந்த இடத்துக்கு வரலைன்னா அடுத்து என்ன ஆகிடுக்கும்னு என்னால் சொல்ல நினச்சி கூட பார்க்க முடியல. இதெல்லாம் என் லைஃப்பில் சிம்பிள் தான், அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸ்லேருந்து டியோஸே வருது. ஜிம்மினை பார்த்துட்டு யார் நீங்கள், அங்கே எதுக்காக உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மினும் சொல்லணுமா, தெரிஞ்சுக்கணுமா, ஆமாம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, எது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, கல்யாணமா, இந்த ஆனால் ஒன்றால் வேணாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லு, நான் யாருன்றதை உன்கிட்ட சொல்கிறேன். அது வந்து இது பேர் என்ன ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, புரியுதா, எப்பயும் விட்டுட்டெல்லாம் போயிட மாட்டேன், உன்னை எப்பயும் அழுகாமல் பார்த்துக்கிறேன், உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது, உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரதும் உண்மை தான், அதே நேரம் என் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுகிறதும் ஒன்று தான், புரியுதுல்ல, லவ் யூ, கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அந்த இடத்துல உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவன் பாட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்றதை கூட ரியலைஸ் பண்ணல, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஜிம்மினையே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா, அப்புறம் நெழுத்து போட்டு எதாவது பண்ணனா, ப்ரப்போஸ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அது என்னோடய ஸ்டடீஸ், கரஸில் போட்டுக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கரஸில் போட்டு வீட்டில் உட்காந்து படி, உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். நான் மியாக்கிட்டலாம் ஆல்ரெடி இதெல்லாம் பேசியிருப்பான், என் மச்சான், உன்னோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லு, பண்ணிக்கிறேன், என்னது கல்யாணம் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கிறியா உண்மையாலுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்களை கேட்குறான். நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு செம்ம ஹாப்பி, அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஐயோ உனக்கு வலிக்க போகுது, அதெல்லாம் தெரில, எனக்கு இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, ஓ மை காட் ஒத்துக்கிட்டா, நான் எதிர்பார்க்கல, நீ ஒத்துப்பேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்ருக்கான். நீங்களும் அதான் ஒத்துக்கிட்டாங்க, இப்போயாச்சும் சொல்லுங்கள் நீங்கள் யார், கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன்
அப்படின்னு ஜிம்முன்னு சொல்ல நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படியே தான்டா 2 days ஸ்கிப் ஆகிடுது. அந்த 2 days ஜிம்மனுக்கு கொஞ்சம் நல்லா க்ளியர் ஆகிடுது, உடம்பெல்லாம் செம்ம இதாக இருக்குது. ஸோ அவனும் மேரேஜ்க்கான ஒர்க்கெல்லாம் பார்க்குறான். அதே மாதிரி உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் அண்மையாக இருக்கா 2 பேத்துக்குமா மேரேஜ் ஆகிடுது. ஸோ இப்போ நீங்கள் ஜிம்மன் கூட தான் காரில் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. பின்னாடி காயும் மியாவும் தான் உட்காந்துட்ருக்காங்க. கார் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகுது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே ரொம்ப தூரம் போகுது, ஒரு 2 hours ட்ராவல் ஆட்டம். உங்களுக்குன்னா செம்மையாக பயமாக இருக்குது, என்னடா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்களேன்னு. அப்படியே தாண்டா அந்த ஃபாரஸ்டெல்லாம் தாண்டி போனோம், ஒரு பெரிய வீடு, ரொம்பவுமே பெரிய வீடாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் அது இவ்வளோ தூரத்தில் இப்படி ஒரு வீடா? இந்த வீடு யாரோடது? நம்மளோடது தான். நம்மளோடதுன்னா இதனால் நாங்கள் 2 பேர் இருந்தோம், இப்போ நீங்கள் 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டீங்க, அவ்வளோதான் அப்படின்னு ஜிம்மன் சொல்ல நீங்களும் என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஜிம்மன் அப்படியே உங்களை ரூமுக்கு அப்படியே தூக்கிட்டு தான் போகிறான். நீங்களும் சரி என்னை இறக்கி விடுங்க, நான் நடந்தே வருவேன், ரூம்கிட்டே வந்தாச்சு வாடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் ரூமில் தான் இறக்குறான். நீங்களும் ரூமையே சுற்றி பார்க்குறீங்க, அவ்வளோ பெரிய ரூமு, அதில் ரொம்ப பெரிய பெட்டு, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கே என்னது இப்படி இருக்குது, வீடே பார்க்க கோட்டை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு அதான் இப்போ மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, இப்போ சொல்லுங்கள் யார் நீங்கள், உங்களை எதுக்கு அவங்க ஷூட் பண்ணாங்க, அண்ட் இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக இருக்கீங்க. எனக்கு இப்போ தான் ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, என்ன சீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன்கிட்ட கேட்குறீங்க. ஜிம்மனும் சீட் பண்ணது உண்மை தான், ஆனால் மேரேஜ் பண்ணதும் உண்மை தான் அப்படின்னு சொல்ல புரியல. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொன்னேன், ஆனால் உன்னை உண்மையாக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு? ஆமாண்டி, ஐம் ரியலி சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பேச வந்தது வேறு, உன்கிட்ட சொன்னது வேறு, புரியுதா? புரியுதுல்ல, நான் வேறு ஒன்று தான் சொல்ல வந்தேன், ஆனால் நான் சொன்னது வேறு ஆகிடுச்சு, அது உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சுன்னு எனக்கு தெரியும், ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் உங்களை ஹக் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிம்மனும் உன்னோட புருஷன் என்ன இப்படி கேட்குற யாருன்னு? ஐயோ நான் அதை கேட்கல, நான் அது நீங்கள் எனக்கு யாருன்னு கேட்கல, நீங்கள் நார்மலாக யார் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல ஜிம்மனும் நான் என் கூட எல்லாத்தையும் மூடி அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை டக்குன்னு பெட்டில் தள்ளி விட்டுடுறான். நீங்களும் என்ன பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ண போகிறேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவன் கோட்டை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு அவனோட ஷர்ட் பட்டன் 2 ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட கைக்கிட்ட இருக்க பட்டன்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்க மேலே தான் வந்து லைட் ஆகுறான். நீங்களும் ஜிம்மன் வேண்டாம், நீங்கள் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லுங்கள், அப்புறம் தான் மித்ததெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜிம்மன் அப்படியே உங்கள் நெக்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்களும் அதெல்லாம் மறந்துட்டு ஜிம்மனோட கிஸ்ஸில் அப்படியே டீப்பாக போயிடுறீங்க அந்த மூடுக்கு. நீங்களும் ஜிம்மன் ப்ளீஸ் மெதுவாக பேட் பண்ணாமல் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஜிம்மன் உங்களை ஜஸ்டெல்லாம் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி செம்மையாக பண்ணிகிட்ருக்கான் உங்களை. நீங்களும் ஜிம்மனா பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜிம்மனும் பண்ணுறேன் இப்போயே நான் பொறுமையாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொறுமையாக ரிமூவ் பண்ணுறான். அவங்க ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வெறும் பேண்டிஸோடு தான் இருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே ஸ்டாண்டப் ஆகிட்டு உங்களை ஃபுல்லாக பார்க்குறான். நீங்கள் எதுக்கு அப்படி பார்க்குறீங்க, இப்படி பார்க்கவும் நல்லா தாண்டி இருக்க, உன்னை எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன இப்படி பார்க்க நல்லா இருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்களும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜிம்மன் தெரியாதா, ஐயோ எவ்வளோக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரிட்டன் உங்கள் மேலே லைடாகி உங்களை செம்மையாக கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே உங்களை செம்மையாக லிப் லாக் பண்ணுறான். ஜிம்மன் ஜிம்மன் போதும் ஜிம்மனா போதும் அப்படின்னு நீங்கள் போதும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் ஆனால் உங்களை செம்மையாக லிப் லாக் பண்ணுறான்.
ஜிமின் எனக்கு வலிக்குது, வலிக்கட்டும் ஜிமினா, ஜிமினா வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த வழியை தாங்கலைன்னா இப்போ நான் பண்ண போகிறதுல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்க, இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஜிமின் கிட்ட கேட்குறீங்க. ஜிமின் பொறுமையா நான் பண்ணுறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரைட் ஹேண்ட் எடுத்து அப்படியே அவங்க பேண்டேஸ்குள்ளே தான் விடுறான். நீங்களும் ஜிமினோட கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, வேண்டாமே, வேண்டாம்லாம் இல்லை, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபிங்கர்ஸ் அப்படியே உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறான். ஒரு ஃபிங்கர் தான் இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு அதுவே செம்ம இதாக இருக்குது. சின்ன சின்ன வலிக்குது கையடு, வேண்டாமா, எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2வது ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணுறான். அது உங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே வலி அதிகமாக இருக்குது, அந்த ப்ரெஷராகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வலிக்குது, ஜிமின் கையை ஏட்டு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் அவனோட 3 ஃபிங்கர்ஸையுமே அப்படியே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுறான். அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம பெயின் ஆகிடுது. ஜிமினோட ஹேர்லாம் செம்மையாக க்ரிப் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. ஜிமினா வலிக்குது ஜிமின் கையிட்டு, வேணாம் கை, ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட பேரை சொல்லி மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்படியே தான்டா ஜிமின் உங்களுக்குள்ள அந்த ஃபிங்கர்ஸ் இன்சர்ட்டை எடுத்துகிட்டு அவனோடது அப்படியே இன்சர்ட் பண்ணி செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். நீங்களுமே செம்ம ஹைப்பர் ஆகிட்டு ஜிமினுக்கும் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. செம்மையாக 2 பேர்த்துக்குள்ள அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்படியே தான்டா அந்த டே நைட் ஃபுல்லாக ஸ்கிப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் தான் அப்படியே ஃபர்ஸ்ட் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமினோட செஸ்ட்டில் தான் படுத்துருக்கீங்க. இப்போ தான் ஜிமினும் முழிக்கிறான். நீங்கள் எந்திரிச்சதுனையும் ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜிமினும் ஏன் என்ன பயம், நீங்கள் தான் யாருன்னே சொல்ல மாட்டேறீங்களே, அதுக்குள்ளே என்னை மேரேஜ் பண்ணி என் கூட எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் நான் யாருன்னு சொல்லவா, சொல்லுங்க, நான் ஒரு பிக்கஸ்ட் மாஃபியா கிங் அப்படின்னு சொல்ல, வாட் மாஃபியாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக உங்கள் பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு அப்படியே எந்திரிச்சு ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஜிமினும் எதுக்கு எந்திரிச்சா வந்து படுவா, வெயிட் நீங்கள் மாஃபியாவா, எப்படி என்னால் நம்ப முடியல, மாஃபியா தாண்டி, பிக்கஸ்ட் நம்பர் 1 மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்லெல்லாம் கடிச்சிட்டு கோவமாக சொல்கிறான். நீங்கள் ஜிமின் உண்மையாவா, ஆமாம் உண்மையாதான், என்ன இதுக்கு நான் என்ன சத்தியம் சூடாக அடித்து சத்தியம் ஏதாவது பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், அப்போ நான் ஒரு நம்பர் 1 மாஃபியா கிங்கோட ஒய்ஃபா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமினும் எஸ் பேபி கேர்ள், மாஃபியா கிங்கோட குயினே நீ தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே ஷாக்கடாக ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, ஏன் என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. சொல்லியிருந்தா இந்த மாதிரிலாம் இருந்திருப்பியா அப்படின்னு சொல்ல, பொறுக்கி சீட் பண்ணியிருக்க, சீட்டர், நான் இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க டவலையும் வியோ பண்ணிவிட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. ஜிமினும் என்னடி இப்போ இப்படி சொல்லிட்டேன், இப்படிலாம் பேசாமலாம் இருக்காத, நல்லா தாங்க முடியாது புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு உங்கள்கிட்ட கெஞ்சவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஓகேடா, இந்த ஒன்ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டட்டா பாய், லவ் யூ ஆல், மிஸ் யூ. இந்த ஒன்ஷாட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்டா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் விஷ் பண்ணவும் மறந்துடாதீங்கடா.